ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2019 வெளியான இம்பெட்டகோர் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமம், அந்த கிராமத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஸ்கின் இல்லாமல் பிறக்குது கைஸ். ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னா ஒரு வேளை பேரண்ட்ஸ் மேலே மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஸ்கின் இல்லாமல் பிறக்குது, பிறந்த உடனே இறந்து போயிருதுங்க. இதுக்கு பின்னாடி 3 பேய்களோட சாபம் இருக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. அது என்ன சாபம், என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு மாயாங்க. டோல்கேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு நேரம் தனியா ஒர்க் பண்ணணுமே அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு வச்சுட்டு அப்படியே சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிக்கிட்டே வரப்போற காருங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பழைய கார் ஒன்று வருது. அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனை பார்த்தாலே பயமா இருக்குதுங்க. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த காரன் ஓரமா காரை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்ல, விண்டோஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காரு அப்படின்னு ஃப்ரெண்டு காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் விண்டோஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவன் தட்டிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும், செக்யூரிட்டி கார்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல, பேரு ரஹாயு தானே, நீ இந்த பர்டிகுலர் வில்லேஜை சார்ந்தவ தானே, உன்னுடைய அப்பா பேரு கூட டோனோ தானே அப்படிங்கும் போது, யாருங்க நீங்க, என் பேரு மாயாங்க அப்படின்னு சொல்ல, இவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கிளம்புனவன் ஒரு இரும்பு ராடை தூக்கிட்டு வராங்க ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக. இந்த விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த டோல்கேட் ரூம்ல இருந்து அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் விடுற மாதிரி இல்லைங்க, துரத்திட்டே வந்துட்டு ஹீரோனை அட்டாக் பண்ணிடுறான். அப்படியே ரோட்ல ஹீரோன் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோனுடைய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரலை போடுறான். அதே சமயம் உன்னுடைய குடும்பத்தினால தான் எல்லா பிரச்சனையுமே, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கையை ஓங்கி ஹீரோனை போட்டு தள்ளலான்னு வரும்போது கரெக்டாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து நெத்தி புட்டில் ஒரு போர்டு போட்டுடுறாங்க. இவன் ஸ்பாட்லேயே காலி. இவன் யாரு என்னன்னே தெரியலங்க. இரவு நேரத்தில் பயந்து வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு, இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கடைங்களுக்கும் வீடுங்களுக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக பெருசாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆக மாட்டேதுங்க. அப்படியே வாங்கினாலும் அந்த காசை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிருதுங்க. யாராவது கிட்ட காசு வசூலிக்கலான்னு போனா காசு இல்லைன்றாங்க. எங்க உங்க கடையில தான் இவ்வளோ க்ரௌடு இருக்குல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க கிட்டையும் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சலிச்சு போய் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு நனவு தெரிஞ்சதுல இருந்து அவங்க ஆன்டி வீட்டில் தாங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ ஆன்டியும் இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டில இருந்து ஒரு போட்டோ கிடைச்சதா அந்த போட்டோவை காட்டுறாங்க. அதுல ஹீரோன் அவங்க அம்மா அப்பா கூட நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களோட டீட்டெயிலாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு நனவு தெரிஞ்சதுல இருந்து என்னோட ஆன்டி வீட்டில் தான் வாழ்ந்திருக்கேன். ஆன்டி எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக என்னோட அம்மா அப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோவில் நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வீடு. கண்டிப்பாக இது என்னோட அப்பாவுக்கு சொந்தமானதாக தான் இருக்கும். என்னோட அப்பா இல்லைனா அது எனக்கு தானே சொந்தம். இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பாக அங்கே போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோக்கு பேக் சைடே அந்த ஊரோட அட்ரஸ் இருக்குதுங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னை ஒரு சைக்கோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. என்னோட ஆன்ட்டி அப்பப்போ என்னை ரஹாயுன்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது அந்த சைக்கோ ஹீரோனுடைய தொடையை கிழிச்சான் இல்லையா, அந்த இடத்துல ஏதோ ஒரு சீட்டு கிடைக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தா ஒன்றுமே புரியல. சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த ஒரு சீட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு அதை தூக்கி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, நீ மட்டும் தனியாலாம் அந்த வில்லேஜுக்கு போக வேண்டாம், நானும் கூட வரேன். இப்போ வரைக்கும் நான் உங்க கூட தானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் உங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். என் கடைக்கும் யாரும் வரது கிடையாது, வியாபாரம் ஆகிறது கிடையாது. அங்கே போய் ஏதாவது வாழ்வாதாரம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, சரின்னு ஹீரோன் சொல்லிடுறாங்க. ஹீரோன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டை காணுங்க. எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டோட பேரை சொல்ல, நீ இன்னும் போலையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கருப்பு உருவம் அந்த இடத்துல இருந்து நடந்து போகுது. டக்குன்னு பார்த்தா ஒரு 3 மேனிக்யூன் நின்றுட்டு இருக்கு. ஒரு மேனிக்யூன் சடனாக கீழே விழுது. ஃப்ரெண்ட்ல பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, அதான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க, வெளியே வா போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நேராக அந்த வில்லேஜுக்கு போறாங்க. அந்த வில்லேஜை ரீச் பண்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பஸ் டிரைவர் சொல்லிடுறாருங்க. சரி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு பஸ்ஸுக்கு பேக் சைடு போறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய சீட்டுக்கு பேக் சீட்ல ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே ஹீரோன்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் யூனிவர்சிட்டியில டீச்சரா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு இத்தனை லாங்குவேஜ் தெரியும், குறிப்பா எனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு தாட் வருது. ஹீரோன் ஒரு சீட் ஒன்று எடுத்தாங்க இல்லையா, அதுல என்ன எழுதி இருக்குன்னே புரியல அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அதை தூக்கி போறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த போட்டோவை காமிச்சு இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அவரும் படிச்சு பார்த்துட்டு, இது ஈவில் பவர் சம்பந்தமா எழுதி இருக்குது, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, இன்டர்நெட்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு டிராவல் பண்ண 3 பொண்ணுங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் கவனிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அதே 3 பொண்ணுங்க மறுபடியும் நிற்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத, தூங்கு, காலையில் நம்ம அந்த வில்லேஜை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஸ் கடைசி பஸ் ஸ்டாப்பையும் ரீச் பண்ணுதுங்க. ஹீரோனும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் அங்கே இருக்கக்கூடிய ரிக்ஷாக்காரங்க கிட்ட போயிட்டு இந்த பர்டிகுலர் வில்லேஜோட பேரை சொல்லி போலாமா அப்படின்னு கேட்க, அப்படி ஒரு வில்லேஜே இல்லை அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி குதிரை வச்சுக்கிட்டு ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட போய் கேட்டா, ஓ நல்லா தெரியுமே, போலாம், ஆனா 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்ல, ஓகேங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு ரேட்டை ஏற்றி சொல்றாரு. வேற வழியே இல்லை, இவர் ஒருத்தர் தான் வராரு அப்படின்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ 3 பேரும் டிராவல் பண்றாங்க. நீங்க யார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த ரிக்ஷாக்காரர் கேட்க, நாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வில்லேஜை பத்தி எழுதலான்னு வந்திருக்கிறோம், உங்களுக்கு இந்த வில்லேஜை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, வில்லேஜை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, இங்க பப்பட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஊரா போய் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அவரை என்ன எனக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. போற வழியிலேயே ஹீரோயின் போட்டோல பார்த்தா அந்த பங்களா வீட்டை பாக்குறாங்க. அது அபண்டனான நிலைமையில இருக்குது. இந்த பங்களா வீடு ஏன் அபண்டனான நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்க, இந்த பங்களா வீட்டில் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இந்த பில்டிங் அபண்டன் ஆயிடுச்சு, பேசாம எனக்கு கொடுத்தா கூட நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிக்ஷாக்காரர் சொல்றாரு. ஆமா நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்க, நீங்க ஏதோ பப்பட் மாஸ்டர்னு சொன்னீங்களே, அவரோட வீட்டுக்கே போங்க, அவர்கிட்டயே வந்து ரிசர்ச் பண்ணி புக் எழுத பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, இவரும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாருங்க. அந்த பப்பட் மாஸ்டர் வீட்டில் அவர் இல்லை, அவரோட பாட்டி தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, அவரை பற்றி புக்கெல்லாம் எழுதலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுது. சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. 6 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், திரும்பவும் எதுக்கு போயிட்டு பேசாமல் இந்த அபடனான வீட்டிலேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கேட்டுக்குள்ளே நுழையிறாங்க. ஃபுல்லாக புல் பூண்டுன்னு முளைச்சிருந்தாலும் போகிறதுக்கான பாதை இருக்குது. இதை பார்த்தா யாரோ ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. எத்தனை வருஷமாக இது கைவிடப்பட்ட நிலமையில இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து 5 வயசுலேருந்து ஆன்டி கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 25 வயசு ஆகுது. அப்போ இத்தனை வருஷமாக இந்த வீடு அபடனான நிலமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வீட்டை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்கு இந்த வீடு மட்டும் இருக்காது, கண்டிப்பாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே விளக்கு ஒன்று கிடைக்குதுங்க. அந்த விளக்க தீய பற்ற வச்சா விளக்கு எரியுது. அப்படியே இந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க. இவங்களுக்கு தேவையான வெளிச்சம் இருக்குது. தொடர்ந்து இவங்க இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு உள்ளே போனவங்க ஆளையே காணோம். ஹீரோன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு உருவம் நம்ம ஹீரோனை நோக்கி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. டக்குன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான். அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு துணி அடைச்சிருக்கும். அந்த துணி எடுத்து போத்திக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீ என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏது இந்த துணி அப்படின்னு கேட்க, உள்ளதான் கிடைச்சது, பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணியிருந்ததுனால இது சுத்தமாக இருந்தது, அதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸில் நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, இதுலலாம் என்னோட அம்மா அப்பா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, என்னோட ஃபோட்டோ இல்லை, சேர்ந்து எடுத்த ஃபோட்டோனா என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், அதை வச்சு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேபி நீ சின்ன வயசாக இருக்கும்போது கேவலமாக இருந்திருப்ப போல, அதனால தான் உன்னை சேர்த்துக்கல போல அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் என்னுடைய அப்பா அம்மா டெட் பாடியை எங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது டேட்டா கிடைக்குமான்னு சமாதிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் அம்மா அப்பாவோடைய சமாதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு தகவலும் தெரியல. இந்த வில்லேஜ்காரங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவை பிடிக்குமா பிடிக்காதான்னு வேறு தெரியலையே, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நடு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கண் முழிச்சு ஹீரோனோட ஃப்ரெண்டை கொஞ்சம் எந்திரி, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல, என்னை தூங்க விடு, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. என்ன சவுண்டுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஜன்னல் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் ஏதோ ஒரு சவுண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்டு வரைக்கும் போறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு அழுகுரல் ஒன்று கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடி பிரெக்னென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு லேபர் பெயின் வந்திருக்கு. வீட்டில் வந்து பிரசவம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பெண் வலி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த பப்பட் மாஸ்டர் வராரு. அவர் கரெக்டாக உள்ளே வரும்போது குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைய இந்த பப்பட் மாஸ்டர் வாங்கி பார்க்குறாரு. உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் கொலை பண்ணிடுறாருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விசித்திர நோய் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அந்த குழந்தையை இழந்து அந்த அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த குழந்தைய புதைக்கிறதுக்காக எல்லோரும் ஊர்வலமாக போயிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோனோட ஃப்ரெண்டும் வராங்க. வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் போகலான்னு நினைக்கும் போது இந்த பப்பட் மாஸ்டர், இல்லைங்க நீங்கள் 2 பேரும் யாரு, என் வீட்டில் வேற வந்து என்னை பற்றி கேட்டுட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போதான் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, இந்த வில்லேஜை பற்றியும் உங்களுடைய ப்ரோக்ராமை பற்றியும் உலகத்துக்கு வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறோம், அதனால் உங்ககிட்ட கேட்டு எழுதலான்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா
சரி நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னை வீட்டில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ தான் ரஹாயு அப்படின்ற அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டியை சொல்லிடு, அப்போ தான் வந்து இந்த வீடு உனக்கு சொந்தமானது அப்படின்னு தெரியும், உன்னை ட்ரீட் பண்ணுற விதமே மாறும், உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவாங்க, நம்மளும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பொறுமையாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு 2 பேர் வந்திருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அபடனான வீடு, ஆபத்தான வீடு, எப்போ வேணாலும் ரூஃப் வந்து டேமேஜ் ஆகலாம், நீங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு தங்கறதுக்கு வேற இடம் இல்லை, இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பப்பட் மாஸ்டரை பார்க்கணும்னு சொன்னீங்களா, நாளைக்கு அவரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, சரி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணு இருந்தது அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட பேர் ரஹாயுவா அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அந்த ரஹாயு நான் தான் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க உடனே பப்பட் மாஸ்டர் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அவர் நாளைக்கு தானே வருவாருன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் இப்போ மீட் பண்ண வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் இவங்க பின்னாடியே நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனுக்கு ஃபோனை போட்டால் லைன் கிடைக்க மாட்டேது. காட்டு பகுதிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவனுங்க 2 பேருமே நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கானுங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோனுடைய ஃப்ரெண்டை காணோம். ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டால் லைனே கிடைக்க மாட்டேது, எங்கே போனால் என்னானே தெரியலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டை தலையில தொங்க விட்டுருக்காங்க. இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த பங்களா வீட்டில் இருக்கிறவங்க மேலே பயங்கரமான வன்மங்க. இப்போ அந்த பங்களா வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு இருக்கு அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். அதை பார்த்தாலே கொன்றணும் அப்படின்ற கொலவெறியில் இருந்திருக்கானுங்க. அது தெரியாம நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நான் தான் ரஹாயு அப்படின்னு சொல்லி மரியாதை கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோனோட ஃப்ரெண்டு கழுத்தை இந்த பப்பட் மாஸ்டரோடைய பாட்டி வந்து கிழிச்சு கொலை பண்ணிடுதுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோன் ஊரே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டை காணனு. கடைசியில் இந்த பப்பட் மாஸ்டரோட வீட்லேயே போயிட்டு கேட்க, நான் வேணாலும் எல்லா இடத்துலையுமே கேட்குறேங்க, விசாரிக்கிறேங்க, சொல்கிறேங்க, நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க, வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இவரோட பாட்டியும் சேர்ந்து தானே கொன்னாங்க அந்த பங்களா வீட்டோடைய வாரிசு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கெட்டாக எடுத்துட்டு போய் ரத்தத்தை கீழே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி அந்த பொண்ணோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு துணி காய போடுற மாதிரி வெளியே காய போட்டுட்டு இருக்கு. ராத்திரி அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு கைஸ். அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் தான் ஃப்ரெண்டை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தொடர்ந்து ஃப்ரெண்டோட மொபைலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கால் கிடைக்கவே மாட்டேது. அப்புறம் ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இந்த பப்பட் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எல்லோருமே பார்த்தீங்கன்னா நடிப்பாங்க. அது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அப்படியே நிழலாக தெரியும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி மியூசிக்கெல்லாம் வாசிச்சு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இது நடக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க பேக் ஸ்டேஜுக்கு. என்னங்க வேணும், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டாங்க, ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது, நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம், உங்களோட ஃப்ரெண்டை பற்றின எந்த ஒரு தகவலும் தெரியல, ஒன்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடி பார்க்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோனும் ரொம்ப வேதனையோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் அழுகுரல் கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அந்த வீட்டுக்கிட்ட நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஒளிஞ்சிருந்து உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்து குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருக்குதுங்க. உடனே இந்த பப்பட் மாஸ்டர் அந்த குழந்தைய வாங்கி அங்கே வச்சே கொலை பண்ணிடுறாருங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போய் தடுமாறிடுறாங்க. அந்த சவுண்டு உள்ளே கேட்டுருது. உடனே ஒரு நபர் வெளியே வந்து பார்க்க, இந்த ஏரியாவில் ஃபுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஷயம், இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அந்த லேடியும் கிளம்புறாங்க. அந்த லேடி தான் ஹீரோனை மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹீரோனை அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. நான் உனக்கு உதவி பண்றேன், நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்ட. அது என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு குழந்தை கூட கிடையாது, சின்ன பசங்க யாருமே கிடையாது, பெரியவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஊர்ல ஒரு டிசீஸ் இருக்கு, பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஸ்கின் இல்லாம பிறக்கும், அந்த குழந்தைனால சர்வைவ் ஆக முடியாது, அதனால அந்த குழந்தை செத்து போயிடும், சர்வைவ் ஆன ஒரே ஒரு குழந்தை ரஹாயு அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பங்களா வீடு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பங்களா வீட்டுல டோனோ மற்றும் டோனோவோடைய மனைவி அப்படின்னு சொல்லி 2 பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய சர்வன்ட் எல்லாம் கூட இருந்தாங்க கைஸ். அங்கதான் இந்த பப்பட் மாஸ்டரும் பப்பட் மாஸ்டரோடைய பாட்டியும் கூட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பங்களா வீட்டு ஓனரான டோனோக்கு 5 வருஷம் ஆயுமே குழந்தை இல்லைங்க. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே இருந்து குழந்தை இல்லையே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்திருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோனோவோட மனைவி பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க. கணவர் நல்லபடியா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு வாரிசு வரப்போது நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட இருந்திருக்காங்க. குழந்தையும் பிறக்குது. குழந்தைய பார்த்ததும் இவங்க எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. அந்த குழந்தை ஸ்கின்னே இல்லாம பிறந்திருக்குதுங்க. இந்த குழந்தை சர்வைவ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. குழந்தை இல்லாதப்பவும் இந்த கிராம மக்கள் ஒரு மாதிரி காசிப் பேசினாங்க. குழந்தை இந்த மாதிரி பிறந்ததுக்கு அப்புறமும் இவங்களை பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் ஊருக்குள்ள அடுத்தடுத்து 3 பெண் குழந்தைகள் காணாம போயிருக்குது. அந்த குழந்தைங்க கிடைக்கவே இல்லை. இந்த டோனோ என்னதான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் பப்பட் ப்ரோக்ராம் நடத்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அது அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அந்த பப்பட் ப்ரோக்ராம் வழக்கம் போல நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, எல்லாருமே கண்ட மேனிக்கு அப்படி கொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரும் அவரோட குடும்பமும் இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஸ்கின் இல்லாம பிறந்துச்சு பாத்தீங்களா ரஹாயு அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த குழந்தை எப்படியோ பொழைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஊரில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஸ்கின் இல்லாமல் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேபி இந்த குடும்பத்தோடைய சாபமாக இருக்கலாம். அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதுனால தான் அந்த சாபம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டுட்டோம்னா அந்த சாபம் போயிடும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாய்க்கிழவி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்குதுங்க. ஆக்சுவலாக ஹீரோனோட ஃப்ரெண்டை ரஹாயு அப்படின்னு நினச்சிட்டு கொண்டுட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டும் போது தான் தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது ஒரிஜினல் ஸ்கின்னு. ஆக்சுவலாக ரஹாயு அப்படின்ற பொண்ணுக்கு ஸ்கின்னே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்கின்னை பொருத்தியிருப்பாங்க. அந்த ஸ்கின் என்ன அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால தன்னுடைய பேரங்கிட்ட, அதாவது இந்த பப்பட் மாஸ்டர் கிட்ட, நம்ம தப்பான பொண்ணை கொலை பண்ணிட்டோம், ஒரிஜினல் பொண்ணு வேற யாரும் கிடையாது, இன்னொரு பொண்ணு தான், அந்த பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனை காணோம். நம்ம ஹீரோன் தான் இந்த ஃபுட்டு விற்கிற லேடியோட வீட்டில் இருக்காங்களே, அதனால இப்போ எல்லாம் ஊருக்காரங்களாம் ஒன்று கூடி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு தான், அந்த பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம சாபம் போயிடும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆளாளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபுட்டு விற்கிற லேடி என்னோட வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்க என்னுடைய கணவன் ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதாங்க விஷயம் தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தன் ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் தான் இந்த லேடியோட கணவன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2 பேர் ஹீரோனை தெரியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த லேடி சொல்லிட்டாங்க இங்கே யாரும் வரல கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு 2 பேரும் இந்த லேடி கணவன் இல்லாமல் தனியாக இருக்காங்கன்ட்டு அத்துமீறலில் ஈடுபட பார்க்குறாங்க. அப்போ இந்த லேடி யாராவது கிட்ட வந்தீங்கன்னா என்னை அறுத்துட்டு நானே செத்துருவேன்டா, அப்புறம் பேயா வந்து உங்களை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு 2 பேரும் பயந்து போயிடுறானுங்க. எதுக்கு பயப்படுறானுங்களோ இல்லையோ இந்த கிராமத்தினர்கள் பேய்க்கு சாபத்துக்கு இதெல்லாம் பயப்படுறானுங்க. ஏன்னா கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா. இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா உன்னை எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அப்படியே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஊர்க்காரங்களாம் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தூரத்தில் ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது. பார்த்தா அந்த வழியாக ஒரு வண்டி வந்திருக்குதுங்க. அந்த வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகிற வழியில் இறங்கிறேன் அப்படின்னு சொல்ல டிரைவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோன் வண்டியில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க ஹெல்ப்னு கேட்குற மாதிரி இருக்கு. டிரைவர் திரும்பி பார்த்தா பேய்ங்க. அதை பார்த்ததும் மிரண்டு போய் டிரைவர் வண்டியை மரத்தில் விட்டு வண்டி கவுந்துருது. அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த வண்டியை விட்டு இறங்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் வர வழியில் 3 சின்ன பொண்ணுங்களோட ஆத்மாவை பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க ஹீரோயின்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த கம்யூனிகேஷனில் ஹீரோனுக்கு பல உண்மைகள் தெரிய வருதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோனோவோடைய மனைவிக்கு 5 வருஷமாய் குழந்தை பிறக்கல அப்படின்ட்டு இந்த டோனோவோடைய மனைவி இந்த பப்பட் மாஸ்டர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சு பிரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பப்பட் மாஸ்டரோடைய பாட்டிக்கு தெரிய வந்து அந்த பொண்ணோடைய முடியும் இந்த பப்பட் மாஸ்டரோடைய முடியை வச்சு இந்த பிளாக் மேஜிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கு. அதன் மூலமாக டோனோவோட மனைவிக்கு பிறந்த குழந்தை ஸ்கின் இல்லாமல் பிறந்திருக்குது. ஆக்சுவலாக அது டோனோவோடைய குழந்தையே கிடையாது. இந்த பப்பட் மாஸ்டருக்கும் டோனோவோட மனைவிக்கும் பிறந்த குழந்தை இந்த பிளாக் மேஜிக் காரணமாக அந்த குழந்தை அப்படி பிறந்திருக்குது. பட் டோனோக்கு தெரியாது இல்லையா, அது அவருடைய குழந்தைன்னு தான் நினைக்கிறாரு. குழந்தை இப்படி பிறந்துருச்சு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய 3 சின்ன பொண்ணுங்களை கடத்தி அந்த பொண்ணுங்களை கொடூரமான முறையில் கொலை பண்ணி அந்த பொண்ணுங்களோட ஸ்கின் எடுத்து தன்னோட பொண்ணுக்கு ஸ்கின்னை ரெடி பண்ணியிருக்கிறாருங்க. ரஹாயோட உடம்பு அந்த பொண்ணுங்களோட ஸ்கின்னை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இந்த பொண்ணு நார்மல் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அந்த 3 பெண்களோட ஆன்மா வந்து இந்த சின்ன பொண்ணை துரத்த ஆரம்பிச்சிருந்திருக்குது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மந்திரமெல்லாம் போட்டு தொடையில அந்த சீட்டை வச்சிருந்திருக்கிறாருங்க. அது இருக்கிற வரைக்கும் அந்த பேய் நம்ம ஹீரோனை எதுவுமே பண்ணாது அப்படின்ட்டு மறுபடியும் இந்த தாய் கிழவி பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி இந்த பப்பட் மாஸ்டரை ஏவி விட்டு மாறு வேடத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கொலை பண்ணிட்டு இந்த கொலையை பண்ணது டோனோ தான் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சு கடைசியில் டோனோ மற்றும் டோனோவோட மனைவியும் கொலை பண்ணி அந்த குடும்பத்தையே அழிச்சிருதுங்க. அந்த குடும்பத்தில் தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இந்த ரஹாயுன்ற சின்ன பொண்ணு தான். இந்த சின்ன பொண்ணை அவங்க ஆன்ட்டி வந்து சிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கின் இல்லாமல் பிறக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. இந்த ரஹாயு அப்படின்ற பொண்ணு உயிரோடு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஊர்க்காரங்களை இந்த பாட்டி நம்ப வச்சிருக்குது. உண்மையிலேயே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பாட்டி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 சின்ன பொண்ணுங்களுடைய ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, அது சாந்தி அடையாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஹீரோயின் கிட்ட அந்த 3 சின்ன பொண்ணுங்களோட ஆன்மா எனக்கு சாந்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கு. இந்த 3 பொண்ணுங்களை ஸ்கின்னுக்காக கொலை பண்ண டோனோ உயிரோடு இல்லை. இந்த 3 சின்ன பொண்ணுங்களும் ஆன்மாவா அலையிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டோனோ பண்ண தப்புக்கு ஹீரோனை பழி வாங்குறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் தான் கேட்குது சாந்தி அடையிறதுக்கு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபுட்டு விற்கிற லேடியை கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணுங்களை கொலை பண்ணி எரிச்சு சாம்பல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாப்புல இந்த டோனோ, அதை எடுத்து ப்ராப்பராக ரிச்சுவல் பண்ணி அடக்கம் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஃபுட்டு விற்கிற லேடியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ இந்த எலும்பு கூடலாம் கிடைக்குதுங்க. அதையும் இந்த பப்பட்ஸு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சு அந்த 3 பொண்ணுங்களுக்கும் முக்தியை கொடுக்குறாங்க, சாந்தி கொடுக்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் சாந்தி அடைகிறாங்க.
இந்த 3 பொண்ணுங்களோட ஆத்மா இங்க சாந்தி அடையாம அலையறதுனால தான் இந்த ஊருக்கு சாபம் ஏற்பட்டிருக்குது. இப்போ சாந்தி அடைஞ்சிருச்சு, இந்த ஊரோடைய சாபம் போயிடுச்சு, நீ இங்க இருக்காத கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா இந்த தாய் கிழவி நம்ம ஹீரோனை லாக் பண்ணிருச்சுங்க. இந்த தாய் கிழவி என்ன சொல்லுதுன்னா, ஹீரோனை கொன்னா மட்டும்தான் இந்த ஊரோடைய சாபம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைகளாக கட்டி தொங்க விட்டுருக்கு. அந்த இடத்துக்கு இந்த பப்பட் மாஸ்டர் வராரு. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சொல்றாங்க, இந்த தாய் கிழவி சொல்றதெல்லாம் நம்பாத, இந்த தாய் கிழவினால தான் இந்த ஊருக்குள்ள எல்லா பிரச்சனையுமே இதோட சுயலாபத்துக்காக தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்கு. நான் உன்னோட பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல பப்பட் மாஸ்டருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. ஆமா, நீ தான் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர், நீ தான் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, கடைசியில் நீயே என்னை கொல்ல பார்க்குற. அந்த 3 குழந்தைங்க, அதாவது டோனோவோட கொல்லப்பட்ட 3 குழந்தைங்க என்கிட்ட சாந்தி வேணும்னு கேட்டுச்சு. நான் தான் கஷ்டப்பட்டு சாந்தி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஊரோடைய சாபமே போயிடுச்சு. நீ இந்த தாய் கிழவியை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த தாய் கிழவி அவ சொல்றதை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தாய் கிழவி, உன் பொண்டாட்டி பிரெக்னெண்ட்டாக இருக்கா, கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது, உன் குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னா நீ அவளை கொல்லணும், அப்படி இல்லைன்னா என்ன கொன்று அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்காக கொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்ட்டு பப்பட் மாஸ்டர் வராரு. அப்போது இவருடைய பொண்டாட்டி குழந்தையை தூக்கிட்டு வராங்க. குழந்தை நார்மலாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பப்பட் மாஸ்டருக்கு புரிய வருது, இந்த பப்பட் மாஸ்டரை ஹிப்னாட்டிசம்லாம் பண்ணி இந்த தாய் கிழவி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பப்பட் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, நீ பண்ண இந்த கேவலமான வேலைனால ஏகப்பட்ட உயிர் போயிடுச்சு, அதுக்கு பிராயச்சித்தமா உன் கண்ணு முன்னாடி நானே சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து பப்பட் மாஸ்டர் அவரோட கழுத்தை அவரே கிழிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. மனம் முடிஞ்சு போன பாட்டி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அவங்களோட கழுத்தை அவங்களே கிழிச்சுக்கிறாங்க. இந்த பாட்டி எல்லாமே பண்ணது இந்த பப்பட் மாஸ்டருக்காக தான். கடைசியில் அந்த இடத்துக்கு வந்த இந்த ஃபுட்டு விற்கிற லேடி நம்ம ஹீரோனை எப்படியோ காப்பாற்றி, இங்கிருந்து நீ போயிரு, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோன் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நினச்சி பாருங்க, தாய் கிழவி பேச்சை கேட்டு சப்போஸ் இந்த பப்பட் மாஸ்டர் ஹீரோனை கொண்டிருந்தாங்கன்னா, ஹீரோனை கொன்னதுனால தான் இந்த ஊருக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிது, சாபம் போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தொடர்ந்து அந்த தாய் கிழவி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நடந்துட்டு இருந்திருப்பாங்க. பல உசுறு இங்கே போயிருந்திருக்கும். இப்போ இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா நார்மலான சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இங்கே பிறக்கிற குழந்தைங்களாம் நல்லபடியாக தாங்க பிறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறா. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. என்னடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடைய புருஷங்காரன் உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் இருக்கா. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குதுங்க. அந்த கண்ணாடியில் இந்த தாய் கிழவியோட உருவம் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஊரை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உக்கிரமாக இருக்குது. ஸோ இந்த தாய் கிழவி மறுபடியும் இந்த ஊரை என்னென்ன செய்ய காத்திருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.